திரு கருப்பணசாமி திருவடி போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களில் பக்தர்கள் செய்யக்கூடாத தவறுகள். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். என்னுடைய குருநாதர் திரு சுரேஷ் அவர்கள் வந்திருக்காரு. கருப்பணசாமி அருள்வாக்கு சொல்பவர். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொல்லுங்க சாமி. கோவில்ல பக்தர்கள் செய்யக்கூடாது. கோவில்ல அந்த கம்பி எல்லாம் இருக்குங்க, வரிசையில விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கம்பி கேட்டு அதுல எல்லாம் பூட்டு கட்டுறது, கயிறு கட்டுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கோவில்ல காவல் தெய்வம் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்க வழிபட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீங்க போக தெரியணும்னு கூட்டு போறது, கஷ்டம் போகும்னு பாக்குறது, அதெல்லாம் நினைக்காது. பக்தியா கும்பிடலாம். எல்லா கம்பிலையும் ஒவ்வொரு பூட்டு, இல்லைன்னா கொத்து கொத்தா பூட்டு போட்டு நிறைய கோயில பாத்தீங்கன்னா பூட்டு நிறைய பூட்டு போட்டுருப்பாங்க. அப்புறம் கையில கட்டியிருக்க கயரெல்லாம் அங்க போய் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வளையல் அங்க போய் கலட்டிட்டு வரிசையா கட்டிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பரிகாரமா நினைச்சு நிறைய பேர் செய்யறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பரிகாரம் இல்லப்பா. அதெல்லாம் முந்தியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யாரோ ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால கோவில்ல போனா நல்ல தீபம், எண்ணெய் தீபம் வாங்கி கொடுக்கலாம், சாமிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணா போதும். அப்புறம் இன்னொரு தவறு என்னன்னா, தீர்த்தம் ஐயர் கொடுக்குற தீர்த்தம் சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டோம்னா கண்ணுல ஊத்திட்டு நெஞ்சில வச்சுக்கணும். அதான் முறை. எல்லாரும் என்ன பண்றாங்க, நல்லா இப்படி தடவுறாங்க தலையில. இந்த தலையில தடவவே கூடாது. தீர்த்தம் ஒரு மகிமையானது. அதை நம்ம சாப்பிடலாம், கண்ணுல வச்சுக்கணும். சரி. தலையில தெளிக்கிற தீர்த்தம் இப்ப நீர் ராசியில உள்ள, அதாவது நீர் ராசி நில ராசி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப கடகம் நீர் ராசி. அந்த மாதிரி நீர் ராசியில உள்ளவங்க பாத்தீங்கன்னா அதாவது குளத்துல, அதாவது கோயில் பக்கத்துல உள்ள குளத்துல அங்க போய் அந்த தண்ணிய கால்ல அலம்பிக்கலாம். அப்படி இல்லாட்டி தண்ணியை எடுத்து தலையில தெளிச்சுக்கலாம். அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கலாம். அது குளத்துல உள்ள தண்ணியை நீர் தெளிச்சுக்கும் போது அது என்ன சொல்றாங்க, அது செய்யலாம். அதெல்லாம் பண்ணலாம். கடல்ல பண்ணலாம். கடல்ல சில பேர் காலு கழுவிட்டு பண்றாங்க. ஐயர் கொடுக்குற தீர்த்தம் முறை. கண்ணுல ஒத்திக்கலாம், சாப்பிடலாம், நெஞ்சில கையில தடவிக்கணும். அவ்வளவுதான். தலையில தேய்க்க கூடாது. அதுக்காண்டி பக்தர்களுக்கு நம்ம எல்லாம் தெரியணும். கோயிலுக்கு போறது ஒரு தோஷம் கழிக்கிறதுக்கு, அதாவது நம்ம வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காண்டி போறோம். போய் அங்க போய் கோயில்ல உள்ள தெய்வங்கள், அதாவது கோயில்ல பாத்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் இருப்பாங்க. அந்த காவல் தெய்வத்துக்கு கோவம் வந்துடும். அது கோவம் நமக்கு தோஷமா மாறிடும். அதனால அந்த மாதிரி எல்லாம் தவறுகள் செய்யாம கோயிலுக்கு போனோமா என்ன தீபம், அதாவது தீபம் பொருத்தலாம். அது எந்த இடத்துல பொருத்தணுங்கிறது இருக்கு. அதெல்லாம் அந்த இடத்துல பொருத்திட்டு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு. இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். ஏதாச்சும் டஸ்ட், ஏதாச்சும் நம்ம பாக்கெட்டு கவர் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டஸ்ட்பின்ல போட்டு அதுக்கப்புறம் நீங்க அசுத்தம் பண்ணக்கூடாது. அசுத்தம் பண்ணாம நீங்க கோயில போய் நீங்க வேண்டிக்கிட்டு வந்தாலே போதும். அப்புறம் பெரிய லெவல்ல அன்னதானம் பண்ணணும். நம்ம பாவங்கள் தீரணும். பாவம் தீரணும்னா கர்மா. பாவம் தீராது, அது இருக்கும். கர்மா. நம்ம குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த முதியோர் இல்லம், மனநல குன்ற பிள்ளை குழந்தைகள் இருக்காங்க, அப்புறம் ஊனமுற்ற குழந்தைங்க இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் போய் அன்னதானம் பண்ணலாம், சாப்பிட வாங்க, துணிமணிகள் வாங்கி கொடுக்கணும். இதுதான் சிறந்தது. இந்த மாதிரி பண்ணாலே போதும். வசதி உள்ளவங்க இல்லைன்னா 4 பேருக்கு ஏதாச்சும் வாங்கிடுவாங்க. கொஞ்சம் வசதி இல்லை, 2 பேருக்கு அன்னதானம் சாப்பாடு கொடுக்கணும். வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்களா, சாப்பிட கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த மூளை போய் பூட்டு போட்டு வைக்கிறது, எல்லா கம்பிலையும் கட்டி தீபத்தை பொறுத்து வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய கோயில் செவத்திலே தடவி விடுறது, அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அசுத்தம் பண்ணக்கூடாது. ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.